பிரித்தானியாவில் உள்ள அனைத்து வீடுகளும் அடுத்த 72 மணித்தியாலங்களுக்குள் அவசர அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுக்க தவறினால் தங்களின் அத்தியாவசிய எரிசக்தி கட்டணங்கள் 221 பவுண்டுகள் வரை அதிகரிக்கக்கூடும் என நிபுணர்கள் பலத்த எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பிரித்தானிய எரிசக்தி விலை கட்டுப்பாடு 13% அதிகரிக்கப்படவுள்ளது. இதன் காரணமாகவே பொதுமக்களின் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் சடுதியாக உயரவுள்ளன. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள uswitch.com இணையதளத்தின் எரிசக்தி துறை நிபுணர் பென் கேலிசி கூறுகையில், கோடை காலத்தில் நாம் வீட்டிற்குள் வெப்பமூட்டிகளை பயன்படுத்தாததால் இந்த விலை உயர்வு இப்போது பெரிய பாரமாக தெரியாது. ஆனால் அக்டோபர் மாதத்தில் வரவுள்ள அடுத்த கட்ட விலை உயர்வுக்கு இதுவே அடிப்படையாக அமைந்துவிடும் என அச்சம் வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நீண்ட நாட்களாக உங்களது எரிசக்தி வழங்கும் நிறுவனத்தையோ அல்லது கட்டண திட்டத்தையோ மாற்றாமல் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஸ்டாண்டர்ட் வேரியபிள் டாரிஃப் எனப்படும் பொதுவான கட்டண திட்டத்திலேயே இருப்பீர்கள். இவர்களையே இந்த விலை உயர்வு மிக மோசமாக பாதிக்க உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஒரு வாடிக்கையாளரின் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததும் நிறுவனங்கள் அவர்களை தானாகவே இந்த ஸ்டாண்டர்ட் வேரியபிள் டாரிஃப் திட்டத்திற்கு மாற்றிவிடும். நீங்கள் இதுவரை ஒரு தடவையேனும் நிறுவனத்தை மாற்றாமல் இருந்தாலோ அல்லது கடந்த ஓராண்டாக எந்த மாற்றமும் செய்யாமல் இருந்தாலோ உங்களது மாதாந்த பில் அல்லது கணக்கில் இதன் பெயரை காண முடியும். இது சந்தையில் இருக்கும் மலிவான திட்டம் அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விலை உயர்வில் இருந்து தப்பிக்க வேண்டுமாயின் அடுத்த 72 மணித்தியாலங்களுக்குள் நிலையான ஒரு கட்டண திட்டத்திற்கு மாறுவது மிகவும் அவசியமானதாகும். தற்போது சந்தையில் இந்த விலை கட்டுப்பாட்டு உயர்வை விடவும் குறைவான விலையில் பல பிக்ஸ்ட் டீல்ஸ் சலுகைகள் காணப்படுகின்றன. ஆன்லைன் மூலம் சில நிமிடங்களை செலவழித்து உங்களுக்கு பொருத்தமான மாற்று திட்டத்தை தெரிவு செய்வதன் மூலம் சராசரியாக 300 பவுண்டுகள் வரை பணத்தை சேமிக்க முடியும் என நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். ஆனால் இந்த சலுகைகள் சந்தையில் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னதாக உங்களது ஸ்மார்ட் மீட்டர் பதிவுகளை சரிபார்த்து தகுந்த முடிவை எடுக்குமாறு நுகர்வோர் நலன்புரி சங்கங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன.